ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா கேரளா ஸ்டைலில் ஸ்குவிட் மசாலா ஃப்ரை எப்படி பண்ணலாம் பார்க்கலாம் வாங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்துக்கு பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க, அப்போ தான் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். இப்போ வாங்க ரெசிபிக்குள்ளே போகலாம். ஸ்குவிட்டை நல்லா வாஷ் பண்ணி எடுத்து ஒரு பவுலில் போட்டு அதில் கொஞ்சம் மஞ்சள் தூள், ஒரு ஸ்பூன் மிளகாய் தூள், ஒரு ஸ்பூன் உப்பு, ஒரு அரை லெமன் ஜூஸ், ஒரு 2 சொட்டு தேங்காய் எண்ணெய் இதெல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதை வந்து ஒரு 15 மினிட்ஸ்க்கு மேரினேட் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு கடாய் சூடானதும் அதில் 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. நான் வந்து கோகனட் ஆயில் யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் எந்த ஆயில் வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். கேரளா ஸ்டைலுங்கிறனால தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ணிங்கன்னா டேஸ்ட் நல்லாயிருக்கும். இதில் கொஞ்சம் கடுகு, நறுக்கின இஞ்சி, பூண்டு, கருவேப்பிலை, கொஞ்சம் உப்பு போட்டு நறுக்கின 10 சின்ன வெங்காயம், ஒரு பெரிய வெங்காயம் இதை நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கினதும் இதில் கொஞ்சம் மஞ்சள் தூள், ஒரு ஸ்பூன் மிளகாய் தூள், கொஞ்சம் ஜீரகத்தூள், ஒரு ஸ்பூன் மல்லித்தூள், கொஞ்சம் கரம் மசாலா இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கிடுங்க. மசாலா நல்லா வதங்கினதும் இதில் ஒரு பச்சை மிளகாய் போட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்க ஒரு பெரிய சைஸ் தக்காளி ஆட் பண்ணி நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. தக்காளி வேகிற அளவுக்கு தண்ணி ஊற்றி மூடி வச்சிடலாம். ஒரு 2 மினிட்ஸ்க்கு வந்து அப்படியே இருக்கட்டும். 2 minutes later. இப்போது தக்காளி நல்லா வெந்துருச்சு. இப்போ அதில் நம்ம மேரினேட் பண்ணி வச்சுக்க ஸ்குவிட் எடுத்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போது இதில் தேவையான அளவு பெப்பர் போட்டு நம்ம எடுத்து வச்சுருக்க அரை லெமன் ஜூஸி இதில் ஆட் பண்ணிக்கலாம். லெமன் வந்து உங்களுக்கு வந்து ஸ்குவிட்டை நல்லா சாஃப்டாக்கி கொடுக்கும். இப்போது ஸ்குவிட் வேகிற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். ரொம்ப நிறைய ஊற்ற வேணாம், ஏன்னா ஸ்குவிட் வந்து ரொம்ப வெந்தாலும் உங்களுக்கு வந்து ரப்பர் ஆயிரும். இது ஒரு 5 மினிட்ஸ் அப்படியே மூடி வச்சு எடுத்திங்கன்னா இப்போ வந்து இது ரெடி. நீங்கள் வந்து சர்வ் பண்ணிக்கலாம். இது சாப்பாடு, சப்பாத்தி எல்லாத்துக்கூடயும் சூப்பராக இருக்கும். இதோட டேஸ்ட் அல்டிமேட்டாக இருக்கும். நீங்களும் செஞ்சு பார்த்து எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள்.